சதுரகிரின்னாலே ஆச்சரியம் நிறைஞ்ச மலை தாங்க. இங்கே நிறைய சித்தர்கள் வாழறாங்க, நிறைய ரகசியங்களும் இருக்குது. இங்கே இருக்கிற குகைங்கள்லாம் ஆச்சரியத்தை தருது. ஆமாங்க, ஒவ்வொரு குகையிலையும் ஒவ்வொரு வாசனை வருது. ஆனால் அங்கே அந்த சித்தர்கள் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல. சரி, நம்ம பார்க்கலான்னு போனால் அவங்க உஷாராக என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பனிமூட்டத்தை உண்டாக்கிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியாவது அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கும்போது திடீர்னு அந்த பனிமூட்டம் விலகுது. ஆனால் நம்ம பார்க்க நினச்ச குகை மாத்திரம் மறைஞ்சு போகுது. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். மேலே ஒரு தவளை இருக்குது இல்லையா, இந்த தவளை மேலே ஒரு மூலிகையை தேய்ச்சா அந்த காட்டில் மழை இல்லைனாலும் பயங்கரமான மழை வந்துடுங்க. இதுவும் சித்தர்கள் ரகசியம்தான். இதெல்லாம் இல்லாமல் இந்த மலை உச்சியில் எப்போவும் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட ஒளி தெரியுங்க. அந்த ஒளியை பார்த்தா நமக்கு அந்த இடத்துல கோயில் இருக்கிறதா தெரியும். தெரியறது இல்லைங்க, உண்மைதான். அங்கே மணி ஓசையும் பூஜை செய்கிறதும் புகை மூட்டமாகவும் இருக்கும். ஆனால் நம்ம அங்கே பூஜை நடக்குதுன்னு நினைப்போம். இல்லைங்க, இந்த சித்தர்கள் அரூபமாக, அதாவது உருவம் இல்லாமல் ஒளி வடிவில் தான் அங்கே உட்காந்து பூஜை பண்ணுறாங்க. இன்னும் நிறைய அதிசயம் இருக்குது. சில மூலிகை காலில் தடவிப்பாங்க. அது சில நேரம் தண்ணியில் நடக்க வைக்கும், மலை மேலே ஏற வைக்கும், பாறைகள் மிதிப்படாமல் பறக்கவும் வைக்கும். எத்தனை ஆச்சரியம் பாருங்களேன். இன்னும் கூட இருக்குதுங்க. இதெல்லாம் இன்னும் விரிவாக என்னுடைய யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. சில பாறைங்களில் காது வச்சு கேட்டால் அப்படியே ஓம் ஓம் சத்தம் கேட்குது. பல அடி ஆழத்தில் சித்தர்கள் மறைஞ்சி தவம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. இங்கே இன்னும் கூட இருக்குங்க. இந்த கருநெல்லின்னு ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழலாம். ஆனால் அதுவும் அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னா சில ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த சதுரகிரின்றது இந்த சித்தர்களுடைய ரகசிய பெட்டி மாதிரி. இங்கே நிறைய விஷயம் இருக்கும். போகிற பாதையில் நிறைய பாம்பு போகும். ஆனால் அந்த பாம்பு எதுவுமே கிடைக்காது. அது கூட குண்டலி சக்தி அப்படின்றாங்க. இது கூட எனக்கு விஷயம் புரியலைங்க. ஆனால் நிறைய விஷயம் இருக்குது. அது மொத்தம் ஆச்சரியத்தை கொடுக்குது. அது எப்படின்னே தெரியல. சில சித்தர்கள் மரமாக இருக்கிறாங்க, சிலர் பாறையாக இருக்கிறாங்க, சிலர் திடீர்னு பறக்கிறாங்க. இப்படி நிறைய வித்தைகளை நம்ம கண்ணு எதிர்க்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. சில நேரம் ஒரு பாறையிலேருந்து, அதாவது ஒரு குகையிலேருந்து யானை கத்துறா மாதிரி சத்தம் இருக்கும். அது யாரும் இல்லைங்க, இந்திரனுடைய யானை தான். நிறைய தேவர்களும் இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. அப்படின்னா அந்த தீர்த்தம் எத்தனை புனிதம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை